இந்த விமர்சனம் அப்படிங்கும்போது அரசியல் நிலைப்பாடுகள் ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த சஹாபியுடைய நிலைப்பாடு சரியாக இருந்தது, அந்த நபித்தோழருடைய நிலைப்பாடு இதுதான் வந்து சத்தியத்தின் அடிப்படையாக, ஹதீஸ்களை அடிப்படையாக வச்சு நம்மளே கமெண்ட் கொடுக்கறது இல்லை, குரான் ஹதீஸை அடிப்படையாக வச்சு அந்தந்த நேரத்தில். உதாரணத்துக்கு இந்த இதை சொல்கிறோம்ல, பத்ரு போருடைய அந்த கைதிகள் விவகாரத்தில் உமர்லியனுடைய நிலைப்பாடு சரியாக இருந்தது, அபூபக்கர்லியனுடைய நிலைப்பாடு தவறு, ப்ளஸ் ரசூல்லாவுடைய நிலைப்பாடே தவறு அந்த விஷயத்தில். அப்போ அந்த மாதிரி வந்து அந்தந்த இடத்துல நம்ம பிரித்து பார்க்குறது, ஹதீஸ்கள் இருக்கணும் இல்லைனா குரான் இருக்கணும், இந்த ரெண்டு வச்சுட்டு தெளிவாக நம்ம வந்து பிரித்து பார்த்துட்டு போயிடலாம். அப்போ இது வந்து விமர்சனமே ஆகாது, இதுக்கு பேர் விமர்சனமும் கிடையாதுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, நீதிங்கிறது தனி, அந்தஸ்துங்கிறது தனி. என்ன சொல்கிறாங்கன்னா, கலீஃபாவுடைய ஆட்சியை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோம், நீ அடுத்தது கலீஃபாக்களுடைய ஆட்சிகள் வரப்போகுது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொர்க்கவாசிகளை பற்றி நீங்கள் பேசலாமா. அடுத்து இந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, அந்தஸ்தில் சிறந்தவர்கள் பேசலாம்னு சொல்லிட்டோம். இப்போ அதில் இன்னும் சில கோணங்கள் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்தஸ்தில் சிறந்தவர்களை பற்றி பேசலாமா, இவருக்கு என்னென்ன அந்தஸ்து இருக்குது, இவர் வந்து மூமின்களுடைய மாமா அந்தஸ்தில் வர்றாரு, அப்புறம் வஹி எழுதக்கூடியவராக வர்றாரு, ஹாதி மஹதி அதாவது நேர்வழி காட்டப்பட்டவர் காட்டக்கூடியவர் அவரும் வராரு, ரசூல்லாவுடைய மச்சான் வராரு, அப்புறம் பிந்தைய முஹாஜிரில் வராரு அப்படின்லாம் ஒரு பட்டியல் போட்டு என்ன சொல்கிறாங்க, இது வந்து சொல்லி எப்படியாவது முஹாஜிரின் அவர்களை வந்து சொர்க்கவாசின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அதோட வேலை முடிஞ்சது. ஏன்னா சொர்க்கவாசியை அவர் செஞ்ச எல்லா செயல்களும் சரியாயிரும், சொர்க்கவாசிகள் சரியானது மட்டும்தான் செய்வாங்க, தவறானது எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு வேலை முடிஞ்சதுன்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா, அப்படி இவங்க சொல்கிற எல்லா சிறப்புகளும் நம்ம மறுக்காமல் அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் அவர் சொர்க்கவாசிங்கிறது ப்ரூஃப் ஆகுமே தவிர அந்த செயல்கள் சரிங்கிறது ஒரு காலத்துலையும் ப்ரூஃப் ஆகாது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆளை டிஃபெண்ட் பண்ணாதீங்க, செயலை டிஃபெண்ட் பண்ணுங்க. திரும்ப சொல்கிறோம், ஆளை டிஃபெண்ட் பண்ணாதீங்க, செயலை டிஃபெண்ட் பண்ணுங்க. செயலை சரின்னு சொல்லுங்கள், நம்மளும் செய்கிறோம். இது மார்க்கப்படி இந்த செயல்கள் சரி அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ செயல்களை பிரிக்கும்போது எப்படி பிரிப்பீங்க அதை சொல்லுங்கள். அப்போ செயல்கள் தவறு, ஆள் சரி அப்படிங்கிறது புரிஞ்சு, அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. சரியான ஆட்கள் தவறான வேலையை கூட செய்வாங்க. அதுதான் என்ன விஷயம்னா, ஆள் வந்து சரி, செயல்கள் தவறு. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சொர்க்கவாசின்னு ஒருத்தர் இருந்தால் அவரது எல்லாமே சொர்க்கத்துக்குரியவே இருக்கும், அது எல்லா அமல்களும் சரியாகவே இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. வரலாற்றிலிருந்து அதுலேயும் தான் படிப்பனை பெறதில்லை. ஏன்னா எத்தனை இடத்துல சொர்க்கத்திற்கு நன்மாராயம் செய்ய சொல்லப்பட்டவர்கள் தவறான செயல்களும் செய்திருக்காங்க. உதாரணத்துக்கு பத்ரு போருடைய சஹாபாக்கள் எடுக்கும். பத்ரு போருடைய முதல்ல நபிமார்கள் தான் லிஸ்ட்டு காமிச்சிட்டோம், இவங்க மறுபடியும் இதை காட்டுறதுனால இதை இந்த ஆங்கிலையும் காட்டிடுவோம். இந்த ஆங்கிலையும் காட்டும்போது பத்ரு போருடைய சஹாபாக்கள் ஹாத்திம் பின் அபி பல்தாங்கிற அந்த சஹாபி என்ன பண்ணுறாரு, மக்கா வெற்றிக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுத்து வருவதை மக்காவாசிகளுக்கு துப்பு கொடுக்குறாரு. இப்போ இந்த செயல் சரியாக தவறா? ரசூல்லா வந்து மறைச்சி வச்ச ஒரு விஷயத்த யாருக்குமே தெரியாது, மக்காவுக்கு படையெடுப்பு போகுதுன்னு. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கே தெரியாது. வந்து பார்க்குறாங்க வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு பெட்டி பொடிக்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கிங் நடக்கும்போது தான் தெரியுது எங்கேயோ போக போகிறோன்னு. எந்த அளவுக்கு பாருங்க, அபூபக்கர்கிட்டயே ரசூல்லா மஷூரா பண்ணல மக்கா வெற்றியின் போது. அந்த தகவலை வந்து இவர் லீக் பண்ணி விடுறாரு. அந்த தகவல் லீக் பண்ணி விட்டது, இவர் ஆள் சொர்க்கவாசின்னு சொன்னால் அப்போ செயலை பேசக்கூடாதுன்னா அப்போ அது என்ன பண்ணுவீங்க, செயல் சரியாக தப்பாது? ஆள் கரெக்டு, செயல் தப்பு. இப்போ இந்த இடத்துல அவருக்கு சொர்க்கமான அவர் சொர்க்கவாசி, அதை ரசூலா அந்த இடத்துல சொல்கிறாங்க. உமர்லியவன் என்ன சொல்கிறாங்க, இவரை கொன்றுலாங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, வேணாம், இந்த அடிக்கிற திட்டுற வேலை கொல்ற வேலையெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா. இதைத்தான் நம்மளும் சொல்கிறோம். முஆவியா அவர்கள் செய்தது அது வந்து செயல்களை வந்து நம்ம வந்து காட்டும்போது செயலோடு அது போயிடும். அவரை திட்டுறது பிடிக்கிறது, அவரை வந்து கண்ணி குறைவாக பேசுகிறது, அந்த செயலை விட்டு நம்ம நீங்கிக்கணும். இதிலே வந்து தாவா செய்யக்கூடிய சவர்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிற அந்த கருத்துக்களை வந்து ஃபேஸ்புக் இதெல்லாம் நிறைய சவர்கள் வந்து பரப்புறீங்க என்ன. அப்போ அந்த பரப்பக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர் தரப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, கோபமூட்டுற மாதிரி சில கமெண்ட்டுகள் வந்து பதிவு செஞ்சுறீங்க. இது வந்து செய்யாதீங்க. இது செஞ்சீங்கன்னா அவங்க வேலையை நீங்கள் ஈஸி பண்ணி விட்றீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன தேவைன்னா, இவர்கள் சஹாபாக்களுடைய மானத்தோடு விளையாடுபவர்கள்னு மக்கள் மத்தியில் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற விஷயத்தை சத்தியத்தை மட்டும் எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர உணர்ச்சிகளுக்கு வந்து இடம் கொடுத்து வரம்பு மீறி வந்து விமர்சனம் பண்ணுறதோ ஏதோ ஒரு தவறான வார்த்தை பயன்படுத்துவதோ செய்யக்கூடாதுங்கிற இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புகாரியில் 4669 ஹதீஸ், இதில் உசாமா ரலியல்லாஹு அவர்கள், இவர் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானவர். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கொலை செய்கிற அந்த சம்பவம் இந்த இடத்துல தான் வருது. அது முஸ்லீம் கலிமா சொன்ன ஒருத்தரை நம்பாமல் இவர் கொலை பண்ணிடுறாங்க. அந்த செயல் என்னது, தவறு, ஆனால் ஆள் சரி. அப்போ இந்த மாதிரி செயல் இது நம்ம செய்யணும்னு ஒத்துக்க முடியுமா? செயல்லேருந்து நம்ம படிப்பினை எடுத்துக்கணும். ஆனால் அந்த ஆள் செஞ்சவர் வந்து நல்லவர். அதே மாதிரி 2597 புகாரியில் ஒருத்தர் வசூல் பண்ணிட்டு வர்றாரு ஜக்காத்தில் பொருள். அந்த ஜக்காத் பொருள் வசூல் பண்ணிட்டு வரும்போது என்ன சொல்கிறாரு, பைத்துல் மாலுக்கு வந்த பொருள் இதுன்னு கொடுத்துட்டு தனக்கு ஒரு அன்பளிப்பு கிடைச்சதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிக்கிறார். கொண்டு போய் வீட்டில் கூட வைக்கல, எனக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்க அப்படிங்க. அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, இது வந்து செயல் வந்து கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க, தனியாக கூப்பிட்டு அப்படிலாம் கண்டிக்கல. அரசியல் விவகாரத்தில் ஒரு தவறு செஞ்சால் ரசூலா அதை பகிரங்கப்படுத்துவாங்க. இந்த நிலைப்பாடுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு பகிரங்கப்படுத்துவாங்க. உசாமா ரலியல்லாஹு விஷயத்திலும் ரசூலா சொல்லுவாங்க, இறைவா இதை உசாமா விட்டு நான் விலகி கொண்டேன்பாங்க. அரசியல் விஷயத்தில் ரசூலா ஏதாவதுனா அப்படி அதை சொல்லுவாங்க. சொல்லிட்டு இதுலேயும் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இவரை பார்த்து நீ உங்கள் வீட்டில் இருந்திருந்தால் உங்களுக்கு இது வந்திருக்குமாங்கிறாங்க. ஏன்னா இது ஊழலுக்கு வழிவகுக்கும்.
வசூல் பண்ணுற இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, அது வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் நெளிவு செலிவு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அது மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இறைவா நான் எடுத்து வைத்து விட்டேன் அல்லவா, ஹஜ்ஜத்துல் விதால சொன்ன மாதிரி சொல்கிறாங்க, நான் எடுத்து சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி 3 முறை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த செயல் தப்பு, ஆனால் ஆள் வந்து என்னது கரெக்ட். அதே மாதிரி இவர் எடுத்துங்க, இந்த 3 பேர், இந்த தௌபாவுடைய அந்த 3 பேர், இந்த 3 பேரில் 2 பேர் யார், பத்ருடைய சஹாபாக்கள். யார், முராரா பின் ரபியூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யார், பத்ருடைய சஹாபாக்கள். இன்னொருத்தர் யார், காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க இந்த 3 பேரையுமே 50 நாட்கள் ஊரை விட்டு விலகி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய அந்தஸ்து பார்த்தாங்களா? அதுவும் பாருங்க, அந்த லெட்டர் விஷயம் சின்ன விஷயம், பத்ரு போர் கலந்துக்கிட்டவர் என்ன வேணாலும் செய்யட்டும்னு விட்டாங்க. இந்த விஷயத்தை விட்டாங்களா? புரியுதா இல்லையா? அப்போ அளவு இருக்குன்னு பார்த்தாங்களா இல்லையா ரசூல்லா? பத்ரு போர் சஹாபியை விரும்பியதை செய்து கொள்ளுங்கள்னு அந்த இடத்துல சொல்றாரு. அது முன்னாடி நடக்கிறது. எது, மக்கா வெற்றிக்கு அப்புறம் தான் இந்த தபுக் போர் நடக்குது. மக்கா வெற்றியின் போது ரசூல்லா என்ன சொல்றாங்க, பத்ரு போர் சஹாபாக்களை பார்த்து விரும்பியது மாதிரி செஞ்சீங்கன்னு சொல்லி அல்லாவே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க விரும்பியது தான் செஞ்சாங்க. போருக்கு போறது விரும்பல, போல. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல 50 நாள் ஊர் நிற்கும். சரி, அல்லாஹ் என்ன பண்ணான், ரசூல்லா மட்டுமா பண்ணாங்க? அல்லாஹ் என்ன பண்ணான், விட்டுட்டான் அவங்கள. இன்னும் புதுசா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி என்னென்னமோ வந்துச்சு, சலாம் சொல்லக்கூடாது. இன்னும் என்னாச்சு, மனைவி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. மனைவி வரும்போது என்ன தலாக்கே கொடுக்குறதா சஹாபி கேட்டாங்க. அவங்க என்ன தலாக்கே கொடுத்துறதா? இல்லை வெளியே வீட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, இவர் தனியாக இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சி வர வச்சாங்க. எந்த விஷயத்தில், ஜிஹாதில் கலந்துக்காததில்ல. அப்போ பத்ரு போரில் கலந்துக்கிட்டு விரும்பியது செய்யுங்கன்னு விடல. அந்தஸ்து பார்த்துட்டு அந்த இடத்துல ரசூலா என்ன பண்ணல, விடல. இப்போ இந்த இடத்துல செயல்கள் என்னது பார்க்கப்பட்டது, அதுலேருந்து படிப்பினை பெறப்பட்டது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் சொல்கிறாங்க, இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் விஷயத்தில் அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தானே அலி ரலியல்லாஹு எதிராக கிளர்ச்சி பண்ணாங்க. அப்போ அவர்களை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க, அந்த ஹதீஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே சொல்லுவீங்களா? அதை மக்கள் மத்தியில் அப்படி எடுத்து போனால் ஆயிஷா ரலியல்லாஹு இமேஜ் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. இவங்க ரொம்ப மதிக்கக்கூடிய ஆலிம் யார், நாசிருத்தீன் அல்பானி. எதுக்கு எடுத்தாலும் அந்த நாசிருத்தீன் அல்பானி அவங்களுடைய ஒரு கருத்து வந்துச்சுன்னா ரொம்ப வெயிட் கொடுப்பாங்க. நாசிருத்தீன் அல்பானி அவர்கள் வந்து அஹமது முஸ்னத் அஹமதுலையும் சில்சிலத்து சையாங்கிற அந்த புத்தகத்திலையும் இந்த ஹதீஸ் கொண்டு வராங்க. எந்த ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக போரில் கலந்து கொண்டார்கள், தலைமை தாங்கினார்கள். அப்போ அந்த ஹதீஸை கொண்டு வரும்போது, அந்த ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல வரும்போது விரிவாக பார்ப்போம். அந்த ஹதீஸுடைய ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னா, ரசூல்லா ஆயிஷா கிட்ட சொல்கிறாங்க, ஆயிஷாவே நீ வாழ்க்கையில தவறு ஒன்று பண்ணுவ, அந்த நேரத்தில் ஒரு இடத்த நீ பிரயாணம் பண்ணுவ, ஒரு இடத்துல ஹவுப்புங்கிற ஒரு இடத்துல நாய் உன்னை விடாமல் குறைக்கும், அப்போ நீ புரிஞ்சுக்கோ நீ தவறு செய்கிறேன்ட்டு அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லியிருப்பாங்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்த கடந்து போவாங்க, ஹவுப்புங்கிற ஒரு இடத்துல முகாம் போட்டிருப்பாங்க, நாய் வந்து அந்த இடத்துல குறைக்கும். இப்போ அந்த இடத்துல நாய் கரெக்டாக குறைக்கும். இது எந்த இடம்னு கேட்பாங்க, ஹவுப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ரசூலோட அந்த ஹதீஸ் ஞாபகமும் வந்துடும். வந்ததுக்கப்புறம் திரும்பி போகலாம்பாங்க. அப்போ தல்ஹா ரலியல்லாஹு அல்லது ஜுபைர் ரலியல்லாஹு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வாங்க, ஒருவேளை சமாதானமாக கூட ஆயிடலாம், இல்லை போரே நடக்காமல் சமாதானத்துக்கு கூட ஆயிடலாம், இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ இந்த விஷயத்தை சொல்லும்போது நாசிருத்தீன் அல்பானி வந்து அதுக்கு வந்து இது எழுதுறாங்க, அடிக்குறிப்பு எழுதுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னா, சில்சிலத்து சஹியால 360 இஸ்லாம் 360 எடுத்தீங்கன்னா 2579, அப்புறம் புக்கில் எடுத்தீங்கன்னா 474 வந்து இது இருக்குது. இந்த இடத்துல சொல்கிறாங்க, இந்த ஹதீஸில் தெரிவது என்னவென்றால், ஹவ்வபிங்கிற அந்த இடத்தில் நாய் குறைத்தவுடன் அன்னை அவர்கள் திரும்பி சென்று இருக்க வேண்டும். இந்த இடத்துல இப்படி செஞ்சிருக்கூடாதுன்னு யார் விமர்சனம் பண்ணுறா, அல்பானி விமர்சனம் பண்ணுறாங்க. சொல்கிறாங்களா, யாருமே பேசலன்ட்டு. முஆவியா ரலியல்லாஹுடைய அந்தஸ்து என்ன, ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்தஸ்து என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹுக்கு அப்புறம் ஹதீஸ்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது யார், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வழியாக ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் வருது. இவங்களை பற்றி சொல்கிறாங்க, இந்த இடத்தில் அன்னை அவர்கள் திரும்பி சென்று இருக்க வேண்டும், ஆனால் அவ்வாறு அவர்கள் செய்யவில்லை. சிலர் இந்த செய்தியை கூறுவது அன்னையின் கண்ணியத்தை குறைக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த செய்தியெல்லாம் ஏன் பதிவு செய்றீங்க ஹதீஸில், இதெல்லாம் சொல்கிறதுனால இவங்களுடைய கண்ணியம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறார், யார், நாசிருத்தீன் அல்பானி சொல்கிறார், நம்முடைய நிலைப்பாடு அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு என்னவென்றால், மிகப்பெரிய அந்தஸ்துடையவர்கள் சரியான செயல்கள் மட்டுமே செய்வார்கள் என்று கூறுவது அழகல்ல. அந்தஸ்து பெருசாக இருந்துச்சுன்னா அவங்க செய்கிறது எல்லாமே சரி ஆயிராது. இது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையே கிடையாதுங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. அஹ்லு சுன்னாவுடைய அகீதா இது, பெரிய ஆளுங்க நல்ல வேலை மட்டும்தான் செய்வாங்கிறது அர்த்தம் கிடையாது. இதை நம்ம வந்து மறைக்கிறதோ இது பண்ணுறதோ நம்முடைய வேலையும் கிடையாது சொல்கிறாங்க. யாருக்கு அல்லாவின் பாதுகாப்பு இருந்ததோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் மட்டுமே குற்றமற்றவர், மாசூம்னா அவர் மட்டும்தான். ஷியாக்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவர்களுடைய 12 இமாம்களை வந்து குற்றமற்றவர்கள் அப்படின்னாங்க. நீங்கள் விட்டா எல்லா சஹாபாக்களையும் குற்றமற்றவர் லிஸ்ட்டில் கொண்டு வருவீங்களாட்டிருக்கு. அங்கேயாவது 12, இங்கே 1.25 லட்சம். எப்படி அவங்க வழிகட்டவர்கள், 12 பேர் குற்றமற்றவர்கள்லாம் வழிகட்டவர்கள், இங்கே 1.25 லட்சம் குற்றமற்றவர்கள்லாம். இது அதோட பெரிய வழிகேடுன்னு சொல்லணும். அஹ்லு சுன்னத் கண்ணியமிக்கவர்களை மதிக்கிறோம் என்ற பெயரில் வரம்பு மீற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். வரம்பு மீறீங்களா? என்ன இந்த செய்தி சொல்லலாமா? செய்தி என்ன செஞ்சாங்க சொல்கிறோங்கிற செய்தி என்ன? இந்த இடத்துல தவறு தான். ரசூலா சொன்னாங்களா, ஞாபகம் வந்துருச்சுல, போயிருக்கணுங்கிறாங்க. அப்போ விமர்சனம் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நமக்கு காட்டுறது இங்கே என்னன்னா, இவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க. இந்த செய்தி இவருடைய அல்பானியுடைய புக்கில் தான் இருக்குது. அறிவிப்பாளர்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ தான் 98 தான் வஃபாத்தானார். அவர் ஒரே அறிவிப்பாளர், அவரே கைப்பட அந்த புக்கில் எழுதிட்டு போயிட்டார். அல்பானி சொன்னதாக நாம் இட்டுக்கட்டலாம் முடியாது.
ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த முற்கால அறிஞர்லாம் கிடையாது, இப்போ தான் ஜஸ்ட்டு இப்போ தான் போனார், அவரே அந்த புக்கு பைண்டிங் பண்ணி அவரே கொடுத்துட்டு போயிட்டார், அவருடைய கமெண்ட்ஸ் அதிலே இருக்குது, போய் பார்த்துங்க. அப்போ அந்த ஹதீஸுக்கு அந்த இதுக்கு கீழே இன்னும் சில செய்திகளை கொண்டு வர்றாரு. யார்? அடிக்குறிப்பில். இந்த அடிக்குறிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹதீஸ், இன்னும் 2-3 ஹதீஸ் இருக்கும். அம்மார் பின் யாசிரோட ஹதீஸ் அடிக்குறிப்பு மட்டும் 4 பேஜுக்கு இருக்குது. 4 பேஜுக்கு அடிக்குறிப்பு ஃபுல் டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. என்ன விளக்கம் 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 கொடுத்த இந்த விஷயங்கள் செயல்கள் தப்பு. அது 12 ஹதீஸ் 12 கலிஃபா விஷயத்துக்கும் விளக்கம் கொண்டு வர்றாரு. 12 கலிஃபாலாம் கிடையாது, 4 தான் கலிஃபா. 12 கணக்கில் வந்ததுன்னா மிக மோசமானவர்கள்லாம் வராங்க. அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க மனுஷனாவே ஏற்றுக்க முடியாது, கலிஃபா எங்கே போய் ஏற்றுக்குது? அந்த அளவுக்கு பெரிய பெரிய கொலகாரர்களாக வராங்க, அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள்லாம் வராங்க. அந்த அடிப்படையில் வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் லிஸ்ட்டு கொண்டு வராங்க. நாம சொல்லலாம், பெரிய பெரிய ஆளுங்கள் சொல்கிறாங்க அந்த 12 ஹதீஸ் 12 கலிஃபா ஹதீஸுக்கு அது மீனிங் கிடையாது, 7-8 மீனிங் கொடுக்குறாங்க, வேற வேற மீனிங் கொடுத்துட்டே வர்றாங்க. இந்த செய்தியில் கீழே என்ன கொண்டு வராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு இந்த செயலை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, அப்துல்லா பின் உமரை பார்த்து அன்னை அவர்கள், அபு அப்துல் ரஹ்மானே, என்னை நீங்கள் தடுத்திருக்க கூடாதா? யார்? இப்னு உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, அலிக்கு எதிராக நான் படை திரட்டிட்டு போனேன்னு என்னை நீங்கள் தடுத்திருக்க கூடாதா? கொஞ்சம் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்க கூடாதா? உங்களுக்கு தான் தெரியுமில்ல இதெல்லாம் தப்புண்டு. இந்த இடத்துல அலி சத்தியத்தில் உங்களுக்கு இதுக்குள்ள அடக்கமா இல்லையா? தடுத்திருக்க கூடாதான்னா அவர் என்ன சொன்னார், அபு இப்னு உமர், எனக்கு என்ன தெரியும், யார் சத்தியத்தில் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு எப்படியா சொன்னாங்க, தெளிவாக உங்களுக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது, ரசூலுல்லாஹ் இவர் தான் சத்தியத்தில், அலி ரலியல்லாஹு சத்தியத்தில். இந்த இடத்துல வந்து யாருக்குமே எந்த குழப்பமும் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் செய்தது தவறு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இப்னு உமர் ரலியல்லாஹு தெரியும். இவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு கூடவா தெரியாமல் போச்சு, என்னை தடுத்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, ஜுபைருடைய மகன் வந்து உங்கள் பக்கத்திலே இருந்து உங்களுக்கு ரொம்ப அவர் இது பண்ணிட்டே இருந்தார், எடுத்து சொல்லிட்டே இருந்தார், அதனால் நீங்கள் அவர் பேச்சு கேட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாவின் மீது ஆணையாக நீர் மட்டும் தடுத்திருந்தால் நான் சென்று இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த நேரத்துலையும் என்ன சொல்கிறது, இவங்க மாதிரி வந்து கம்முன்னு இருந்தது. இப்போ நம்ம இருந்து என்ன பண்ணியிருப்போம், மதிப்பு வாய்ந்தவர்களே செய்கிறதெல்லாம் கரெக்டு போங்கன்றோம், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க, சீக்கிரம் போங்க 2 நாள் முன்னாடியே போய் பிரச்சனை பண்ணுங்க. இவங்க கேட்குறாங்க, தடுத்துருக்க மாட்டீங்களா? நம்ம என்ன தான் நான் பெரிய ஆளாக இருந்தேன், தப்பு பண்ணும்போது என்னை நிப்பாட்டி மாட்டேங்க. நல்லவங்களுடைய அடையாளமே என்ன தெரியுமா, தவறு சுட்டி காட்டும்போது சந்தோஷப்படுவாங்க. நல்ல வேலை, இவ்வளோ பெரிய செயல் என் கையிலிருந்து இவ்வளோ பெரிய தவறு நடப்பதை விட்டும் நீங்கள் தடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் அவங்க வந்து பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் தெளிவாக தெரியுது. இப்போ சஹாபாக்களுடைய விஷயம் வந்து எப்படி எடுத்துக்கணும், இது வந்து படிப்பினையாக நம்ம பார்க்கணும், இவர்களும் தவறு செய்வாங்க, அல்லாஹ் இது நமக்கு ஒரு ட்ரைனிங்காக கொடுக்குறான், இது சும்மா கிடையாதுங்கிறது புரியும். கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேள்வி இது வருமா மறுமையில் கேட்குறாங்க. கர்பலா நடந்துச்சு முடிஞ்சிச்சு, ஜமல் நடந்துச்சு முடிஞ்சிச்சு, இது கேள்வியில் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேள்வியில் வரும். இது வந்து சும்மா வந்து அல்லாஹ் வந்து விட மாட்டான். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம், இது கலீஃபாக்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கு. கலீஃபாக்களுடைய ஆட்சி, கலீஃபாவுடைய சுன்னத்து நம்ம மேலே கடமையே இல்லையா? நம்ம மேலே கட்டாய கடமை. இது சொல்கிறீங்களா இல்லையா? நீங்களே சொல்கிறீங்க, குலஃபாய் ராஷிதீன் வல் மஹ்தியின் அப்படிங்கிறீங்க, அதையும் சொல்கிறீங்க. சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு தௌஹீத் ஜமாத்துடைய ஸ்டாண்டு, இவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, சலஃபிகளுடைய ஸ்டாண்ட் என்ன? சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்ற வேண்டும்னா முதல்ல அந்த வாழ்க்கையை பார்க்கணுமா இல்லையா? வாழ்க்கையை பார்க்காம எப்படி பின்பற்றுறது? அப்போ வாழ்க்கையை பார்க்கறது வந்து தேவை. அப்போ அதிலிருந்து நமக்கு படிப்பினையும் வரணும், அதில் வந்து நமக்கு கேள்வியும் இருக்கும். இது சும்மாவும் கிடையாது. எந்த அளவுக்குன்னா அலி ரலியல்லாஹு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கூடுதலாகவும் சில விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, சமுதாயம் ஒட்டகத்தை அறுத்ததால் அழிந்து போனது. அலி ரலியல்லாஹு அவர்களை சமுதாயத்துடைய ஒட்டகத்துக்கு நிகராக என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை அறுக்கிறவனும் சமுதாயத்தில் ஒட்டகத்தை அறுக்கிறவனும் சமம் அப்படின்னா. இது என்ன முஸ்னத் அஹ்மதுல 18511 ஹதீஸ், சையான ஹதீஸ். இந்த இடத்துல சொல்றாங்க, இந்த அளவுக்கு சமங்கிறாங்க. அப்போ சமுதாயமே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு சமுதாயம் தடுமாறிட்டு இருக்கு. அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் சரி தவறுன்னு தீர்மானிக்க முடியல. இன்னைக்கு எதுலையுமே தீர்மானிக்க முடியல. எல்லாத்துலேயுமே குருட்டுத்தனமாக போய் இந்த செவரில் முட்டுறான், அந்த செவரில் முட்டுறான், சுற்றிட்டே இருக்கிறான் ஒரே ரூமில். இவனுக்கு இதே தெரியல. அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் அலி ரலியல்லாஹு பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, குர்ஆனை விளங்க வைக்கும் பொருட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக வாள் ஏந்தும் பாக்கியம்ங்கிறாங்க, துர்பாக்கியம் சொல்லலை. முஸ்லிம்களுக்கு எதிராக வாள் ஏந்தக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இதில் கூட நம்ம சொல்லியிருப்போம். இந்த நம்பர் குறிக்காமட்டா இன்ஷால்லா அலி ரலியல்லாஹு சம்பந்தப்பட்ட வரும்போது முன்னறிப்பில் கூட கர்பலாவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். ரசூலுல்லாஹுடைய முன்னறிப்புகள்னு சொல்லிட்டு 19 வலிமை நினைக்கிறேன், அதில் நிறைய இருக்கும். இப்போ இதில் என்ன விஷயம்னா, குர்ஆனை விளங்க வைக்கும் பொருட்டுன்னு சொல்லியாச்சா? அப்போ குர்ஆனுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்கன்னு பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? குர்ஆனை விளங்க வைக்கும் பொருட்டு, அதுவும் விளங்க வைக்கும் பொருட்டு பேனா பிடிக்க மாட்டாங்க, எதை பிடிப்பாங்க? வால் பிடிப்பாங்க. அப்போ வால் பிடிச்சது எத்தனை வாட்டி வால் பிடிச்சாங்க? 3 வாட்டி. அப்போ அந்த வால் பிடிச்சது நம்ம பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்த்தா தான் குர்ஆன் புரியும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. பார்க்க தேவையில்லைன்னா அப்போ என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கு தடையாக நீங்கள் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இவங்க குர்ஆனை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. அந்த 3 போர்கள்லையும் சுப்ஹானல்லாஹ், மன்னராட்சிக்கும் கிலாஃபத்துக்கும் உண்டான வித்தியாசம், உணர்ச்சிகளுக்கும் அறிவுக்குமான வித்தியாசம், வஹியை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிற வித்தியாசம், அந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில் கூட தெளிவாக எப்படி நடக்கிறதுங்கிற அந்த வித்தியாசம், இது எல்லாமே அலி ரலியல்லாஹு அவர்கள் பாடம் நடத்துகிறாங்க. அந்த கெப்பாசிட்டி இல்லாதனால தான் இன்றைக்கி என்ன ஆகிட்டோம், நம்ம காட்டு மிராண்டிகளாக நம்ம இருக்கோம். நம்மளை பார்த்து இன்றைக்கி யாராவது மதிக்கிறானா? நீ உலகத்தில் நம்ம எதுக்குமே லாய்க்கலாமல் இருக்கிறோன்னா எதுக்கு அர்த்தம்? இந்த மாதிரியான விஷயங்கள், படிப்பினை எடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எடுக்காமல் சும்மா நம்ம அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி வந்ததுனால வந்த விளைவு. இதில் இறுதியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இது கடந்து போன விஷயம்.
முன்னாடி அவர்கள் சென்று விட்ட சமுதாயம், அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்தது உங்களுக்கு அப்படின்னு. அந்த ஆயத்தை எதுக்கு பேசுது அப்படின்னா, யூதர்கள் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் யார் தெரியுமா, இப்ராஹிம் நபியுடைய வாரிசு, அவர்களுடைய அந்த அமல்களை எங்களை என்ன பண்ணிடும், சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும், அவர்களுடைய அந்த பரக்கத்தை வச்சு அந்த செல்ல பிள்ளைங்கள்டே நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோங்கிறாங்க. அப்போ எல்லாம் என்ன சொல்றான், அப்படிலாம் நான் யாரையும் விடமாட்டேன், அவங்க செஞ்ச அமல் அவங்களுக்கு, நீங்க செஞ்ச அமல் உங்களுக்கு, என்ன அவங்க அமலை வச்சுட்டு நீங்களாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இதுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அப்போ முன்னாடி போன விஷயம் பேசக்கூடாது அப்படின்னா அப்புறம் எதையுமே பேசக்கூடாது. ஆதம் நபி சம்பவம் பேச வேண்டியதில்லை, என்ன யூசுப் நபி சம்பவம் பேச, ஏன்னா அவர்கள் சென்று விட்ட சமுதாயம். இப்போ எந்த பயம் இவங்க பேசினாலும் எடுக்கணும், எதா இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக பேசு, பழைய கதை எதுவுமே பேசக்கூடாது, எதா இருந்தாலும் இப்போ இல்லை ஃபியூச்சரை பற்றி பேசணும். ரசூலை பற்றி சென்று விட்ட சமுதாயம் அப்படின்னு, இப்ராஹிம் நபி சென்று விட்ட சமுதாயம், அப்போ எல்லாத்துக்கும் இந்த கொண்டு வரலாம், சென்று விட்ட சமுதாயம். அப்போ கரண்டில் இருக்கிற சமுதாயம் எது, நாம மட்டும்தான் இருக்கும். அப்போ இதை தான் பேசுவீங்களா? இந்த அடிப்படையில் வச்சோம்னா இது நிற்காது. இது பொறுத்த வரைக்கும் இது தவறான ஒன்று இதாக போயிடும்.